ஓகே ஓகே விடு விடு. உங்க அங்கதான் நீங்க ஸ்கிரீன் இது பண்ணணும். என்னக்கா இப்படியே ஓட்டும் அப்புறம் பார்த்துக்கணும். படிக்க முடியுதான்னு உங்களுக்கு கேட்கணும். இப்போ முடியுதுலடா படிக்க முடியுது. முடியுதுன்னு சொன்னோம் இல்லையா? முடியுது, அது என்ன வார்த்தை யூஸ் பண்ண போறீங்க? முடியுது, முடியும் முடியும். கேன். இப்ப அந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்க, பாருங்க. முடியுது, நல்லா இருக்கு, நல்லா இல்ல, நல்லா இல்ல, அப்படியே ஆப்போசிட். பேட் பேட் பேட், அது அப்படியே ஆப்போசிட். நாட் குட்னு போலாம். ரெண்டு வார்த்தையில சொல்றதுல நாட் குட். பார்க்க முடியுதா? பார்க்க முடியறது. பார்க்க பாருங்க, பார்க்க முடியாது அப்படியே ஆப்போசிட்ல வருதா? கேன் சி, சி கேன் போடாம கேன் சின்னு மாத்துறாங்க பாருங்க. பார்க்க முடியறது இங்கிலீஷ்ல கேன் சி, ரைட்? இது எல்லாத்துக்கும் தமிழ்ல நான் சொன்ன மாதிரி நீங்க எழுதிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு பார்வை பார்த்துடலாமா? ஆல் ரைட், ஹியர். சொன்னதெல்லாம் தமிழ்ல போட்டுறாங்க. இப்ப நான் இதை லைட்டா மறைக்கிறேன். லேர்ன். யா, நீங்க என்ன எழுதிருக்கீங்க அங்க? என்ன எழுதிருக்கீங்க? சொல்லு, சவுண்டா சொல்லுங்க. கற்றுக்கொள் தான் எழுதிருக்கீங்களா, வேற ஏதாவது எழுதிருக்கீங்களா? வேற லேர்னுக்கு என்ன மீனிங் எழுதிருக்கீங்க? ரெண்டு மூணு பேர் எழுதுனதா சொன்னீங்க. நீங்க எழுதுனவங்க சொல்லு, எழுதுனவங்க சொல்லு. கற்றுக்கொள் தான் எழுதணும். வெரி குட். கீப்னா வெய், வெய். சோ இந்த வெயின்னு வச்சாலும் அது ஓகே தான். ரைட், எழுது. ஃபர்கெட், யாராவது ஒருத்தவங்க வந்து படிக்கணுமே, கரெக்டா நல்லா சத்தம் போட்டு படிக்கணுமே. கேரள ஆடியோ யாருங்க ஃபேன் ஓட வேலை பண்ணுங்க. ஏன் இதே படி வா, அப்படியே அனுப்பு. அங்க அதை பார்த்து படி, ஸ்கிரீனை பார்த்து. லேர்ன் கற்றுக்கொள், கீப் வைக்க, ரைட் எழுது, ஃபர்கெட் மறந்துவிடு, அண்டர்ஸ்டாண்ட் புரியும், கம் வாருங்கள், சேஞ்ச் மாற்றம், திங்க் ரிமெம்பர் நினைவில் கொள்க, டெல் சொல்லுங்கள், ஸ்பீக் பேசு, டாக் பேசு, சே என்கின்றனர். அதுவும் பேசுதான், என்கிறார்கள். ஓகே, அப்புறம் டு செய்ய, இஸ் உள்ளது, சி பார்க்க, கம்ப்ளீட் முழுமையான, நாட் நோட் குறிப்பு, நோ தெரியும், ப்ரொனவுன்ஸ் உச்சரிக்கவும், புட் புட் வைத்தது, இன்புட் உள்ளீடு, அவுட்புட் வெளியீடு, லிசன் கேளுங்கள், ரீட் படித்தேன், ரைட் எழுது, ஸ்பீக் பேசு, அட்டெண்டட் கலந்து கொள்கின்றனர், வேக் எழுந்திரு, கெட் அப் எழுந்திரு, பிரஷ் பல் துலக்க, ஈட் சாப்பிடு, டேக் பாத் குளிக்க, ரீச் அடையும், அரைவ் வந்து சேரும், அட்டெண்டட் கலந்து கொள்கின்றனர், லேர்ன் கற்றுக்கொள், ஹேவ் லஞ்ச் மதிய உணவு சாப்பிடுங்கள், ஸ்டடி ஹிஸ்டரி வரலாறு படிக்க, ஃபினிஷ் முடிக்க, எண்ட் முடிவு, கம்ப்ளீட் முழுமையான, முடிந்து இஸ் ஓவர் முடிந்து விட்டது, ரிட்டர்ன் ஹோம் வீடு திரும்ப, பிளே விளையாடு, ஸ்பீக் பேசு, டாக் பேசு, சே சொல், டெல் தெரிவி, ரைட் எழுது, நவ் இப்பொழுது, நோ அறி, மார்னிங் காலை, நைட் இரவு, இங்கிலீஷ் ஆங்கிலம், வேர்ட்ஸ் வார்த்தைகள், இம்பார்ட்டன்ட் முக்கியமான, தமிழ் ரிங் கொண்டு வா, டேக் எடு, சேம் அதே, ஹவு மெனி எத்தனை, ஹோம்வொர்க் வீட்டு பாடம், அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்ளுங்கள்,
ஸ்கூல் பள்ளி, கிளாஸ் வகுப்பு, மோர் கூடுதலான, லார்ட் லார்ட் கூறு, ட்ரூத் உண்மை, ஃபேக்ட் உண்மை, பிஃபோர் முன், கம் வா, சேம் அதே, டெய்லி தினசரி, எவ்ரிடே தினமும், சுட் வேண்டும், திங்க் நினை, இம்பார்ட்டன்ட் So important. சோ இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான, ஹாஃப் அரை, அண்ட் ஓர், ஹவர் அவர் மணத்தியாலம் ஒரு மணிக்கு. மணித்தியாலம், தப்பு. அவர்னா மணி. டு செய், வெரி மிகவும், நீட் தேவை, ஹோப் நம்பிக்கை, பிலீவ் நம்பு, ஈஸி எளிதான, டிஃபிகல்ட் கடினமான, பேசிக் அடிப்படையான, அகைன் மீண்டும், நோட் குறிப்பு, ரீட் படி, ரிமெம்பர் ஞாபகப்படுத்திக்கொள், வாட்டர் கால், திஸ் இந்த, தட் அந்த, இட் அது, ஹி அவன், சி அவள், இட் அது, தே அவர்கள், வி நாம், ஐ நான், யூ நீ, ராங் தவறு, கரெக்ட் சரி, கிராமர் இலக்கணம், வாட் என்ன, சென்டென்ஸ் வாக்கியம், ஃபார்ம் படிவம், நாட் இல்லை, யூஸ் பயன்படுத்து, கிளியர் தெளிவான, கம்ப்ளீட் நிறைவேற்று, ஆட்டோமேட்டிக் தானியங்கு, மிக்ஸ் கூட்டு, டிஃபரன்ஸ் வேறுபாடு, சோ மெனி எத்தனையோ, வில் ரைட் எழுதுவேன், டிட் யூ ரைட் நீங்க எழுதுனீங்களா, இஸ் இருக்கிறது, ஈஸி இது எளிதானதா, நெக்ஸ்ட் அடுத்த, ப்ரீவியஸ் முந்தைய, ப்ரீவியஸ் முந்தைய, ஓகே சரி, டிஃபிகல்ட்லி கடினம், டினை கனெக்ட், ஹாவ் டு வேண்டும், பை ஹேண்ட் கையால், கேன் முடியும், 100 100, ஷோர் ஷோர் நிச்சயமாக, கம்பேர் ஒப்பீடு, கரெக்ட் சரி, ரைட் வலது, லுக் பார், சி பார், கம்போஸ் இயற்று, லேர்ன் கற்றுக்கொள், ஆல்வேஸ் எப்பொழுதும், சென்டென்ஸ் வாக்கியம், ஃபார்மேஷன் உருவாக்கம், ஃபார்ம் படிவம், டீச் கற்பி, லைக் விரும்பு, லவ் விரும்பு, வாண்ட் தேவை, நீட் தேவை, அட்டெண்ட் பார்த்துக்கொள், கம் டு பாருங்கள். ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. குட் ஜாப், சூப்பர். இப்ப தான் தமிழ் படிக்கணும். இதுதான் நான் ஹோம்ஒர்க்னு சொன்னேன். நீங்க போய் பார்த்துட்டு இதுல லிப்கோ டிக்ஷனரி மாதிரி எடுத்து அழகா எடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்துட்டு நீங்க பண்ணணும். ஸோ இதுல எவ்வளவு ஒர்க் இருக்கு பாத்தியா, இந்த ஹோம்ஒர்க். நீ அதனாலதான் ஒரு நாள் ஹோம்ஒர்க் பண்ணணும், ஒரு நாள் நீ கிளாஸ்க்கு வர்றப்ப அதை பண்ணிட்டு வருவ. சூப்பர். இப்ப படிச்சது யாரு? படிச்சது பேர் என்ன? லோகேஷ். போன வருஷமும் ரொம்ப சூப்பரா பண்ண, இந்த வருஷமும் நல்லா பண்ற. வெரி குட் லோகேஷ். சோ போன வருஷம் இப்ப பாருங்க, முன்னாடி நம்ம போட்டோம் வருஷம். நல்லா குட் நல்லா பண்ணுனேங்கிறப்ப அது வெள்ளா மாறும். குட் வந்து வெள்ளா மாறிடும். நல்லா இருக்குன்னா குட், நல்லா பண்றேன்னா வெள்ளு. நல்லா இருக்குன்னா எழுதிக்கிங்க, நாளைக்கு எனக்கு தமிழ்ல வரணுது. நல்லா இருக்குன்னா குட், நல்லா பண்றேன்னா வெள்ளு. அப்படியே எழுதுற பாருங்க. He is good, அவன் நல்லா இருக்கான். அதே மாதிரி இங்க பாருங்க, he does well, அவன் நல்லா பண்றான். எழுதிக்கிங்க. He is good, he does well. He is good, he does well. அவனை பத்தி சொல்றப்ப குட். அப்ப குட் வந்து அட்ஜெக்டிவ். இதுக்கு பேரு குட் வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க, பெயர் உரிச்சொல். அவனோட பண்பு குறிக்குது. அவன் செய்யற செயலை குறிச்சாக்கா, அதோட பண்பை குறிச்சாக்கா வெல். இதுக்கு பேரு அட்வர்ப், இங்க வினை உரிச்சொல். தமிழ்ல நாளைக்கு எழுதணும். குட்னா நன்றாக இருக்கிறான், பெயர் உரிச்சொல்.
வெல் நன்றாக செய்கிறான் வினை உரிச்சொல். ஸோ குட்ங்கிறது பெயர் உரிச்சொல், வெல்லுங்கிறது. ஸோ நீங்க எனக்கு இது பண்ணணும். நான் முதல் கிளாஸுங்கிறது நான் தமிழ் படுத்தி சொன்னேன், எல்லாமே தமிழ் படுத்திருக்கேன். இதை இந்த எக்ஸல் ஷீட்டை எடுத்துட்டு போய் நீங்க வீட்டுல இதை எழுதணும். வீட்டுல திருப்பி இதை எழுதணும். ஏன்னா நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் நம்ம வந்து எழுதியிருக்கோம். இந்த பாருங்க, இந்த ரைட் எழுதுனது அங்க இருக்கு, 100 இருக்குது, வார்த்தைகள் இருக்கு, பேசுறது எல்லாமும் எழுதியிருக்கேன். எல்லாம் எல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ எல்லாம் எழுதிக்கிங்க. ஆள் பேசுறதுல எழுதுறோம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா பாருங்க, வாட் ஆல்ரெடி வந்துருச்சா, என்ன வந்துருச்சா. இப்ப என்ன பண்றோம்னா, தமிழ்ல பேசுற எல்லா வார்த்தையும் நம்ம இங்கிலீஷ்ல கொண்டு வர பார்க்கணும். தமிழ்ல பேசுற எல்லா வார்த்தையும், தமிழ்ல பேசுற நீங்க தமிழ்ல பேசுற எல்லா வார்த்தையும் நம்ம ஆங்கிலத்துல கொண்டு வர போறோம். ஆங்கிலத்துல கொண்டு வரணும் கட்டாயமா. நேற்று சொன்னோம், இருந்தாலும் முக்கியமான வார்த்தைங்கிறதுனால இது சொல்றோம். ஸோ இம்பார்ட்டன்ட்ங்கிற வார்த்தை முன்னாடி வந்துருச்சு, ரைட்? இப்போ ஒரு வார்த்தை எழுதிக்கிங்க, எசென்சியல் எழுதிக்கிங்க. எசென்சியலும் இம்பார்ட்டன்ட் தான். இம்பார்ட்டன்ட் கத்துக்கிட்டோம், இன்னைக்கு எசென்சியல் கத்துருக்கோம். இந்த முக்கியங்கிறதுக்கே ஒரு 7-8 வார்த்தை இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நாள் நம்ம கத்துக்கலாம், சரிங்களா? கத்துக்கலாம். இப்ப வந்து அந்த லேர்னிங்னு சொல்லணும்ல, எத்தனை வாட்டி வருது பாருங்க, எத்தனை வாட்டி யார் சொல்ல முடியும்? எத்தனை வாட்டி? நோ, அது எத்தனை வாட்டி? How many times? எழுதுங்க. இதெல்லாம் எனக்கு தமிழ். எத்தனை வாட்டி? நீங்க அப்படியே தமிழ்ல பேச போறது அப்படியே கோர்வையா கொத்தா ஆங்கிலத்துல எழுதும். கொத்தா பாருங்க, கொத்து, ஒரு கொத்து வந்து பஞ்சு. இததான் நேற்று லாட்னு படிச்சோம். அததான் கூறு, ஒரு கூறு, 2 கூறு, இத்தனை கூறு இருக்கு, அந்த கூறு தான் பஞ்ச். நல்லா பாத்துங்க. இதுதான் இந்த வார்த்தை அடிக்கடி வரும், வெவ்வேறு மாதிரி வரப்போகுது. டெய்லி நம்ம இதை பத்தி நிறைய பார்க்க போறோம். பஞ்ச்னா கலெக்ஷன். அந்த ஒரு கூறுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு குரூப். சோ குரூப் போட்டுங்க. ஒரு வேர்டுக்கு எத்தனை இருக்கு? பஞ்ச், லாட், கலெக்ஷன், குரூப். சோ இன்னமும் அந்த வார்த்தை வர அப்பப்ப நம்ம பேசிக்கலாம் அப்பப்ப. இப்ப பாருங்க, whenever நோட் பண்ணிக்கங்க. இது எனக்கு தமிழ்ல எழுதிட்டு வரணும், ரொம்ப முக்கியம். whenever, எப்பெல்லாம். இப்ப whenever I go to school, இப்ப பாருங்க, whenever I go to school அப்படின்னு என்ன அர்த்தம்? whenever I go to school, இப்ப சொல்லுங்க. எல்லா வார்த்தையும் நம்ம பார்த்துருக்கோம். கோல்ல ஸ்கூல்ல தெரியாது. எப்பெல்லாம் நான் ஸ்கூலுக்கு போறேனோ I learn. இதுக்கு என்ன அர்த்தம்? whenever I go to school I learn. அப்பெல்லாம் whenever I go to school நான் கற்றுக்கொள்கிறேன். இப்ப பாருங்க, all the time. இத தனியா போட போறேங்க. all the time னு போட போறேன். all the time என்ன? always படிச்சீங்களா? always ஒரு வார்த்தை படிச்சீங்களா? அதுதான் all the time. சோ always பதிலா all the time னு நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவாங்க. always என்ன அர்த்தம் படிச்சோம் லோகேஷ்? எப்பொழுதும். இப்ப படிச்சாப்ல இந்த ஆல்வேஸ் வந்து கிளாஸ் 2 ஓட இது, கிளாஸ் 1 ஓட இதை பார்த்தா ஆல்வேஸ் இருக்கும். நல்லா பாருங்க, இந்த வார்த்தை எந்த வார்த்தையும் விட்டுறக்கூடாது. 10 வாட்டி 15 வாட்டி பார்த்துட்டு படிச்சு வாய் விட்டு படிச்சு
கேட்டு எழுதி அனுப்பி விடணும். இப்ப பாருங்க, இங்க ஆல்வேஸ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். எப்பொழுதும்னு சொன்னாப்புல ஞாபகம் இருக்கா? எவ்வளவு வார்த்தை வந்தது. சோ இதுல போடலாமா? ஆல்வேஸ் வந்துருச்சா? சோ ஒவ்வொரு வார்த்தையும் இதுல முக்கியம். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஒவ்வொரு பாரு, ஈச் அடிக்கலாம். நேற்று பார்த்தோம்ல, ஈச் எவ்ரி ஒன். நல்லா பாரு, எவ்ரிபடி போடு, ஒவ்வொரு ஆளும் போடுங்க, ஒவ்வொரு ஆளும். இவ்வளவுதான் பாடி. ஒரு 2-3 நாள் தமிழ் இங்கிலீஷ்லயும் திருப்பி திருப்பி பேசி தமிழ்ல என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறோம் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல அப்படியே மாத்துனீங்கன்னா, நேற்று போட்டாம மாத்துறது வந்துருச்சா? அப்படியே இந்த பாருங்க, இந்த சேஞ்ச், இந்த மாதிரி வார்த்தை இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வார்த்தை ரொம்ப சிம்பிளான வார்த்தை. சிம்பிளான வார்த்தை. சிம்பிள்னா யாருக்கு தெரியும் தமிழ்ல? சிம்பிள்னா யாருக்கு தெரியும்? யாருக்கு எளிமை. சூப்பர். இது அப்படியே நீங்க தமிழ்ல எழுதி எனக்கு எடுத்துட்டு வரணும், காட்டணும். ஆனா சிக்கலா, இப்ப சிம்பிளா இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் என்ன? அதுக்கு எதிர்பார்த்தம் என்ன? எதிர்பார்த்தம் என்ன? ஒண்ணு வந்து ஹார்டு, இன்னொன்னு நேத்தி பார்த்தோம். சூப்பர். இன்னொரு வார்த்தை இருக்கு பாரு, சிம்பிளா இருக்கு. சிஓல ஆரம்பிக்கும். சிம்பிளா இருக்குது, சிஓல ஆரம்பிக்கும். சிஓஎம்ல ஆரம்பிக்கும். யாராவது ட்ரை பண்ணுங்க. சிஓஎம், சிஓஎம்பி. காம்ப்ளெக்ஸ். நல்லா பாருங்க, சிஓஎம்பில ஆரம்பிக்கும், எல்லுல வரும், எல்ஐ. எல்லாரும் சொல்றதுதான் இது. எல்லாம் வார்த்தை தமிழ் மேலேயே பேசுற வார்த்தை தான். கரெக்டா ஞாபகம் வைக்கணும். எழுதிக்கிங்க. எழுதிக்கிங்க. அடுத்த வகுப்பு நேற்று பார்த்தோம்ல, அடுத்த வகுப்பு வர்றப்ப வகுப்பு, அடுத்த வகுப்புக்கு அடுத்த வகுப்புக்கு வர்றப்ப நீங்க கட்டாயம், நேற்று பார்த்தோமா கட்டாயம்னு ஒரு வார்த்தை பார்த்தோமா? கட்டாயம். இப்ப பாருங்க, கட்டாயம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. இதுவும் நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தை தான். சிஓ, சிஓஎம், கம்பல்சரி. இப்ப நேற்று இன்னொரு வார்த்தை பார்த்தோம் கட்டாயங்கிறதுக்கு, சிஆர், பாருங்க, சர்டைன், ஷூர், கம்பல்சரி. இன்னொரு வார்த்தை நேற்று பார்த்தோம், டிஇ, டெஃபினெட்லி. சோ இப்ப நம்ம பார்த்தோம், எத்தனை வார்த்தை பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை ஆட் பண்றோம். இது எல்லாமே நம்ம பேசுற வார்த்தைகள் தான். இது வந்து பேசாத வார்த்தைகள் இல்லை. காம்ப்ளிகேட்டடா இருக்குது, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது, ரொம்ப ஹார்டா இருக்குது. இது இப்ப நம்ம ஆப்போசிட் நம்ம சொல்றது எல்லாமே நம்ம பேசுறதுதான். எல்லாம் ஆள். இப்ப பாருங்க, இந்த ஆள் போடுறோம்ல, இப்படி ஒரு வார்த்தை இருக்கு ஆள், ஈல ஆரம்பிக்கும். யாராவது ட்ரை பண்ணுங்க. இதையும் நம்ம வழக்கமா யூஸ் பண்றோம். வழக்கமா யூஸ் பண்றதுதான். இதுல இந்த ஆளை வந்து இன்னொரு வார்த்தை கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து நீங்க கெஸ் பண்ணணும். இஎன், சரவணன், லோகேஷ். போ பேர் வரிசையா தெரிஞ்சிடும் எனக்கு. ஆள் என்டையர் அப்படியே
எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் என்டையர். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? பேசலாம் நம்பிக்கை இருக்கா? நேற்று நம்பிக்கை சொல்லுமா? பேசலாமா? கான்ஃபிடன்ஸ். சோ இதுல இன்னொரு நம்பிக்கைக்கு வந்து இந்த வார்த்தை எழுதிக்கீங்க, ஃபெய்த் எழுதிக்கீங்க. ஃபெய்த்னாலும் நம்பிக்கை தான். ஃபெய்த், ஹோப், கான்ஃபிடன்ஸ். அதே மாதிரி நேற்று ஒரு வார்த்தை பார்த்தோம் நம்பிக்கைக்கு, டீல ஆரம்பிக்கும். சொல்லிட்டாரு, யாரும் சொன்னாங்க? எத்தனை வார்த்தை பாத்தீங்களா? எத்தனை வார்த்தை, ரைட்? எத்தனை நேற்று பார்த்தோமா? How many? இப்ப சொல்லுங்க, எவ்வளவுக்கு சொல்லுங்க, என்ன வார்த்தை? எவ்வளவு? இன்னொரு how much? எது? எப்படி? ஒண்ணுமே இல்ல. நம்ம பேசுறோம்ல ஒவ்வொரு வார்த்தையும், ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னல. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்ல. நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணணும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் தமிழ்லயே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப அப்படியே இங்கிலீஷ் 4 letters. அதுல ஒரு லெட்டர் இருக்குது. 3 letters are missing. ஒண்ணுமே இல்ல. நத்திங் ரொம்ப அருமையா சொன்னாப்ல. அதே மாதிரி ஒரு வார்த்தை, ஒண்ணுமே இல்ல. 2 letters are missing. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான், அவ்வளவுதான். நேற்று ஞாபகம் இருக்கா? நேற்று அவ்வளவுதான் பார்த்த ஞாபகம் இருக்கா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதுக்கு இங்கிலீஷ்ல நேற்று பார்த்த சொல்லணும் நீங்க. அதுதான் சொன்னது, ஹோம்வொர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு எல்லாமே நீங்க எழுதி எடுத்துட்டு வரணும். அவ்வளவுதான். That is all. Very good. Super. So இது எப்படி பண்ணனும்? that போட்டு apostrophe s போட்டு all. that apostrophe s போட்டு that's all. அவ்வளவுதான், 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 அவ்வளவுதான். நேத்து சொன்னானா அவ்வளவுதான் கரெக்ட். போதுமா? போதுமா? போதுமான்னு கேக்குறாங்க. போதுமா? எப்படி சொல்லுவீங்க? enough னு போட்டுருங்க. இது போதுமா? இதுக்கு என்ன பண்ணுங்க? எப்படி எப்படி சொல்லுவீங்க? இது போதும். இட்ஸ் enough. சரி ஆரம்பிங்க. போதுமானா is it enough? போதுனா it's enough. போதுமா? is it enough? இப்ப நீங்க இட்டு போட்டீங்கன்னா இது போதுமா அது போதுமான்னு வரும். வெறும் போதுமான்னா இது பாருங்க, is it enough? இப்ப பாருங்க, இது போதுமா? வெரி குட், வெரி குட். இப்ப இந்த எனஃப்க்கு ஒரு வார்த்தை இருக்கு. நான் இங்க போடுறேன், நீங்க யோசிங்க எப்படி வருதுன்னு பாக்கலாம். எஸ் யூ ஏதாவது ட்ரை பண்ண முடியுதா பாருங்க. போதும். sufficient. sufficient அது sufficient. இதுல இன்னொரு வார்த்தை இருக்கு, ஏல ஆரம்பிக்கு. ஏஎம் யாருக்காவது தெரியுமா? நல்லா பாருங்க, இந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சுங்க. ஆம்பிள். நான் தெரியுமான்னு கேட்டேன்ல, நான் தெரியுமான்னு கேட்டேன்ல. நம்ம பார்த்த தெரியும்னு. இதுல ஏல ஆரம்பிக்கும். நோ.
அடுத்த லெட்டர் சொன்னா ஓரளவு ட்ரை பண்ணலாம். முக்கியமான வார்த்தை W. Howful. Howful. AWA. Right. இதுக்கு பேரு aware. Awareness Awareness. தெரிஞ்சுக்கிறது. ஆமா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கிட்டே போகணும். சேர்க்கணும். இன்னொரு வாட்டி சேர்க்கணும். இப்ப பாருங்க, இந்த கனெக்ட் முன்னாடியே நம்ம பண்ணோம். கனெக்ட்ல சேர்க்கணும். ஆரம்பிக்கணும். அடுத்த 2 லெட்டர் சேம், மொத்தமே 3 லெட்டர் தான். சேர்க்கணும். கூட்டணும் தான் சேர்க்கணும். கூட்டணும் தான் சேர்க்கணும். இப்ப பாருங்க, இந்த வார்த்தையை பாத்தீங்க, கேதர். அல்லணும், கேட்கணும், சேர்க்கணும். புரியுதுங்களா? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் போட்டோமா? அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா அப்படின்னு கேக்குறோம்ல. கெட் இட், காட் இட், கெட் இட் கேள்வி கேட்கிறோம். பாருங்க, பேச இது பண்ணணும். அண்டர்ஸ்டுட், காட் இட், புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? சரவணன், இது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. எஸ், காட் இட். எஸ் பாருங்க, எஸ் ஐ காட் இட். Yes, I got it. புரிஞ்சுதான்னு கேட்டா yes, I got it சொல்லுங்க. Yes, I understood. கலெக்ட் போடுறாங்கன்னா ஆட் பண்ண அப்படி ஆட் இல்ல பாரா புரியல. one more awareness no add கலெக்ட் போடுறீங்களா? கலெக்ஷன் போடணும். கலெக்ஷன் நவுன்லயும் போட்டுக்கலாம். கலெக்ஷன் அது நவுன் வெர்பா இருந்தாலும் ஓகே. இப்போ கலெக்ஷன் அது பேரு. எஸ் ஐ காட் இட். இப்ப இந்த மாதிரி நம்ம பேசுறோம் இல்லையா? இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படியே இங்கிலீஷ்ல மாறும். இந்த பொசிஷன் தான் மாறும். இந்த மாதிரி, லைக்னா மாதிரி, திஸ். தமிழ்ல இந்த மாதிரி, இந்த மாதிரி. ஆங்கிலத்துல மாதிரி, இந்த மாதிரி, இந்த மாதிரி. இது புரியுதா? எழுதிக்கலாமா? எழுதிக்கலாமா? இத எனக்கு அப்படியே தமிழ் படுத்தி கொடுக்கணும். நான் ஒரே செகண்ட்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். ஆனா அது நோக்கம் அப்படி இல்லை. இது நோக்கம் வந்து நீங்க தமிழ் எழுதணும், திருப்பி போய் பார்க்கணும், தமிழ் இங்கிலீஷ கம்பேர் பண்ணணும். சோ நேற்று கம்பேருங்கிற வார்த்தை வந்தது. நேற்று கம்பேர், நேற்று அருமையான வார்த்தை கம்பேருங்கிற வார்த்தை வந்தது. நேற்று வந்த வார்த்தையெல்லாம் நான் இப்படி போட்டுறேன். புதுசா வர்ற வார்த்தையை இங்க போடுறேன். புதுசு. பழசுங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? சோ புது வார்த்தைக்கு நீங்க இப்படி இருக்கலாம். பழைய வார்த்தை இங்க வரும். சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நான் வந்து புது வார்த்தைய போடுறேன். செகண்ட் பொசிஷன்ல வந்து நான் பழைய வார்த்தைய போடுறேன். ஈஸியா இருக்கா? கஷ்டமா இருக்கா? பதில் நிறைய பேர்ட்ட இருந்து சொல்லணுமே. நீங்க நிறைய பேர்ட்ட இருந்து பதில் சொல்லணுமே. நிறைய பேரு, நிறைய நிறைய நிறைய. இப்ப நீங்க மோர் சொல்லலாம், செவரல் சொல்லலாம். பாருங்க, செவரல் நோட் பண்ணிக்கிங்க. செவரல் நேற்று நோட் பண்ணமா? அழகா நோட்டை குறிப்படுத்தமா? எஸ், நேற்று எடுத்தோம். இன்னைக்கு எடுப்பீங்களா? இன்னைக்கு பண்ணுவீங்களா? நேற்று பண்ணீங்க, இன்னைக்கு நேற்று பண்ணீங்க, இன்னைக்கு பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு பண்ணுவீங்களா? இப்ப நான் திருப்பி திருப்பி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு எகைன் அண்ட் அகைன்
நான் பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணம் தான். எவ்வளவு வார்த்தை ரிப்பீட் ஆகுது பாருங்க. வாவ், எவ்வளவு வார்த்தை ரிப்பீட் ஆகுது பாருங்க. ரிப்பீட்னாலே உங்களால ஈஸியா பண்ணிட முடியும். ரைட், ஈஸியா பண்ணிட முடியும். இப்ப பண்ணிட முடியும். இது நேற்று பண்ணதுதான். இது நான் இந்த காலத்துல போடுறது எல்லாமே நேற்று வந்து ரிப்பீட் ஆகுது இந்த காலத்துல போடுறது. ஆனா இந்த காலத்துல போடுறது எல்லாமே புதுசு. இந்த காலம், இந்த காலம். வா, இதுதான் காலம். இதுதான் இந்த பேருக்கு நான் மார்க் பண்றேன். இதுதான் காலம்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? இது என்ன சொல்லுவாங்க? இது ரோ, ரோன்னு சொல்லுவாங்க. ரோன்னு சொல்லுவாங்க. பாருங்க, நான் இங்க போட்டிருக்கேன். உங்க எல்லாருக்கும் புரியுதா? உங்க எல்லாருக்கும் புரியுதா? உங்க எல்லாருக்கும் புரியுதா? நான் எந்த காலத்துல போடுறேன் பாத்தீங்களா? இது எல்லாமே நேற்று கவர் பண்ணிட்டோம். என்ன பண்ணோம்? நேற்று கவர் பண்ணிட்டோம். நேற்று என்ன பண்ண? நேற்று உள்ளடக்கிட்டோம். நேற்று எல்லாத்தையும் நடத்திட்டோம். நேற்று எல்லாத்தையுமே நடத்திட்டோம். நேற்று என்ன பண்ணோம்? நேற்று எல்லாத்தையுமே டீச் பண்ணிட்டோம். வாவ், எவ்வளவு வார்த்தை நேற்று பார்த்திருக்கோம் பாருப்பா. நேத்தி 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 சூப்பர் சூப்பர். எவ்வளவு அருமையான வார்த்தையெல்லாம் நம்ம, எவ்வளவு அருமை அருமை அருமை. சூப்பர். சோ கட்டாயமா சூப்பர்ங்கிற வார்த்தை நீங்க போடலாம். ஏன்னா அடிக்கடி அது சொல்ற வார்த்தை. அருமைக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, எக்ஸ். எக்ஸலன்ட். எக்ஸலன்ட். நோட் பண்ணிக்கிங்க. அருமை. இது எல்லாமே எனக்கு தமிழ் படுத்தி கொண்டு வரணும். ரொம்ப சீரியஸா பண்ணுங்க. ரொம்ப சீரியஸ். யாருக்கு தெரியும் தமிழ்ல சீரியஸ்னா என்னன்னு? தீங்கிற வார்த்தை. வெரி குட். இது எல்லாமே எழுதி நாளைக்கு எழுதி எடுத்துட்டு வருவீங்களா? எழுத வைக்கிறேன் நானு. நீங்க எழுத வைக்கிறோம். இது நேத்தியே நடந்துருச்சு. நேத்தியே நடந்து முடிஞ்சிடுச்சு. நேத்தியே நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணோம். நேற்று பினிஷ் பண்ணோம். எல்லாமே நேற்று வந்துருச்சு. இன்னைக்கு அதிமுக்கியமான வார்த்தை, ரைட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ 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 சோ. இந்த சோ வந்து சோ இம்பார்ட்டன்ட் அங்க போட்டோம். ரைட், வெரி இம்பார்ட்டன்ட் நேற்று போட்டோம். ரைட், இப்போ ஒரு வார்த்தை எழுதுற பாருங்க, எழுதிக்கிங்க. எக்ஸ்ட்ரீம்லி எழுதிக்கிங்க. எக்ஸ்ட்ரீம்னா அதிமுக்கியம். அதிமுக்கியம் எழுதிக்கிங்க. நீங்க ஒரு லிப்கோ டிக்ஷனரிலாம் எடுத்து போய் பார்த்து எனக்கு எழுதி எனக்கு கொடுக்கணும். நீங்க ரெஃபர் பண்ணணும். பாருங்க, ரெஃபர் பண்ணணும். எழுதி பாருங்க. எதை ரெஃபர் பண்ணணும்? டிக்ஷனரிய ரெஃபர் பண்ணணும். டிக்ஷனரிய பார்க்கணும். நீங்க பார்த்து இந்த இது எல்லாமே நம்ம பயன்படுத்த போற வார்த்தைகள் தான். எதுவும் ரொம்ப கஷ்டமாயிரு. டெய்லி பயன்படுத்த போறதா? டெய்லி டெய்லி டெய்லி. வா, டெய்லி பயன்படுத்த போற வார்த்தைகளை தான் நீங்க டிக்ஷனரியில ரெஃபர் பண்ணி எழுதி எடுத்துட்டு வந்து வீட்டு பாடம் சப்மிட் பண்ண போறீங்க. எனக்கு சப்மிட் பண்ண போறீங்க. சப்மிட் பண்றதுன்னா என்ன? சப்மிட் பண்றதுன்னா பிரசன்ட் பண்ண போறீங்க. என்கிட்ட கொடுக்க போறீங்க. பிரசன்ட். நல்லா பாருங்க, புது வார்த்தை, புது புது வார்த்தைகளா இருக்குது. புது வேர்ட்ஸ் தான். புது வேர்ட்ஸ் தான். இதெல்லாம் பழசா இருந்தாலும் பிரசன்ட் பண்றோம், சப்மிட் பண்றோம், பிரசன்ட் பண்றோம், சப்மிட் பண்றோம். ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்க திருப்பி கொடுக்கறதுக்கு பேர் தான் சப்மிட் பண்றது. உண்மையிலே எத்தனை பேருக்கு புரியுது இந்த கிளாஸ்? கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது புரியுது? எனக்கு உண்மையா ஆனஸ்டா சொல்லுங்க. ஆனஸ்டா உண்மையா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியல? உண்மையிலே கை தூக்குங்க. உண்மையே சொல்லணும். எனக்கு இது புரியல அப்படின்னா உண்மையே நீங்க சொல்றத நான் நம்புறேன். நம்புறேன் உங்களுக்கு புரியுதுன்னு. இது எல்லாமே முன்னாடியே நம்ம கவர் பண்ணது.
அவனுங்க கவனிக்க மாட்டேங்கிறானுங்கடா. அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு அப்படியே நோட்டம் விடுறாங்க. அதுலதான் அவங்க கவனம் செலுத்துறது. படிக்கிறப்ப 4 கூட மட்டும் கவனிக்கணும். இன்னொரு ஒரு 4-5 கிளாஸ் நம்ம எடுக்க வந்துரும். பழைய 4 to 5 classes. 4-5 கிளாஸ் வந்துரும். ஏப்பா இவ்வளவு திருப்பி இதேதான் வருதா? ரிப்பீட். பாருங்க இந்த ரிப்பீட் இங்க வந்திருக்கு பாருங்க. ரிப்பீட் பார்த்தோமா இன்னைக்கு? பார்த்தோமா? கட்டாயமா பார்த்தோம். நம்பிக்கை இருக்கு எனக்கு. பார்த்தது பாருப்பா. டுடே எஸ்டர்டே வருது. டேங்க அப்பா எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க்னா யாருக்கு தெரியும் மீனிங்? அப்படியே தைரியமா சொல்லணும். ஒர்க்னா என்னன்னு? எவ்வளவு இதுதான் லாட் ஆஃப் ஒர்க். லாட் ஆஃப் ஒர்க். நிறைய வேலை பண்ணியிருக்கோம். லாட் ஆஃப் ஒர்க். உங்களுக்கு நிறைய தெரியும் பாருங்க. உங்களுக்கு லாட் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரியும். அதுதான் உண்மை. படாத அடிக்கணும் இங்கிலீஷ்ல. உண்மை. இதெல்லாம் நேற்றுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஒரு 400-500 வார்த்தை தான் திருப்பி பயன்படுத்த போறோம். எகைன் அண்ட் எகைன் ரிப்பீட் பயன்படுத்த போறோம். அந்த 400-500 வார்த்தை தெளிவா தெரிஞ்சிருக்கணும். கிளியரா அடிச்சுமா நேற்று பண்ணுமா? ரொம்ப தெளிவா அழுத்தமா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கணும். யாருக்கு தெரியும் ஸ்ட்ராங்குக்கு ஆப்போசிட் என்னன்னு? இந்த வீக்கு இப்படிதான் உச்சரிக்கணும். இந்த வீக்கையும் இப்படிதான் உச்சரிக்கணும். உச்சரிப்பு ஒண்ணுதான், வார்த்தை தான் வேற. உச்சரிப்பு அருமை. நேற்று கத்துக்கிட்டோம். இன்னைக்கு அதை பயன்படுத்துறோம். ஒண்ணுமே இல்லப்பா. இங்கிலீஷ் இவ்வளவுதான் இங்கிலீஷ். இதை அப்படியே நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டீங்கன்னாக்கா ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஈஸியா மாறிடும். இப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கத்துங்க. சேஞ்ச்னா டிரான்ஸ்ஃபார்ம். அப்படியே மாறுறது. எதுக்கு? அடிக்கடி. நேத்து பேசணும். அடிக்கடி. யார் சொல்லுவா? இதுல இன்னொரு வார்த்தை இருக்கு. மிகவும் அடிக்கடி. சூப்பர். இது அடிக்கடி. நீங்க இந்த வார்த்தை அடிக்கடி வார்த்தையை அடிக்கடி பார்க்க போறீங்க இல்லையா? நிச்சயம் பார்க்க போறீங்க. எவ்வளவு வார்த்தை யூஸ்வலின்னு பார்க்கணும். எவ்வளவு வார்த்தை இருக்கு. நாளைக்கு இங்கிலீஷ்ல திருப்பி பேசுறோம்னா, இங்கிலீஷ் திருப்பி பேச போறோம்னா இதுதான் வரும். எனக்கு நீங்க ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கிளாஸ் சூப்பர் ஈஸி ஆயிடும். ஏப்பா சொல்லி கொடுத்ததையே திருப்பி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும் உங்களுக்கு. நீங்க நினைப்பீங்க இந்த வார்த்தை தான் நம்ம வச்சிருக்கோமே பாத்தியா? நீங்க நான் திருப்பி சொல்றேன். ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணுங்க. சூப்பர் ஆயிடுவீங்க. 10 நாள்ல நீங்க ரொம்ப தரவாயிடுவீங்க. யாருக்கு தெரியும் தரவுன மீனிங்? யாருக்கு தரவுன மீனிங் தெரியும்? அழக தைரியமா சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க. தரவு
முழுமையாயிட்டனா? ஐ நோ இட் தரைமொழி. ஐ நோ தரவொலி. இப்ப சொல்லுங்க. ஐ தெரியும், நமக்கு தரவு தெரியும். எனக்கு முழுமையா தெரியும். சூப்பர். முழுமையா தெரியும். முழுமையாக கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். கம்ப்ளீட் வந்துருச்சா? அழகா வந்துருச்சா? அழகு 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 நேத்து பார்த்தோம். பியூட்டிஃபுல். கேக்குறாங்களா டக்குனு அந்த வார்த்தை சொல்லுங்க. தெரிஞ்ச பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்னா அழகான. நல்லா பார்த்துக்கோங்க. பியூட்டிஃபுல்னா அழகான. சோ அவன் அழகாக பேசுகிறான்னா பியூட்டிஃபுல்லி போடுங்க. ரைட். இப்ப பாருங்க, she எப்படி வருது, இது எப்படி வருதுங்கிறது நல்லா பாருங்க. she is beautiful அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா பியூட்டிஃபுல்லோட நீங்க படிக்கணும். அவள் அழகாக இருக்கிறாள். she talks beautifullyனா அவள் அழகாக பேசுகிறாள். இப்ப இந்த பேசுறதோட பண்பை குறிக்குது. அதனாலதான் இது அட்வர்பு. ஞாபகம் வச்சுங்க. வினை குறிச்சொல் வினைய குறிக்குது. அவ எப்படி பேசுறான்னு குறிக்குது. பட் அவனையே குறிக்குது. அவ எப்படி இருக்கிறா. சோ இந்த பெயர் சொல்ல பிரதிபெயர் சொல்லையோ நீங்க வந்து பண்பை குறிச்சா என்னது பெயர் உரிச்சொல். அருமை. அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான். எதுக்கீங்க எனக்கு இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணோம். அட்ஜெக்டிவ் அட்வர்ப். அதுதான் பியூட்டிஃபுல் வீடு. she is a beauty. ஆஹா, இன்னொன்று வந்து பாருங்க. she is a beauty. அவள் அவள் அழகு. அவள் ஒரு அழகு. அழகுக்கு பேரு பெயர் சொல்லு. பியூட்டிக்கு பேரு பெயர் சொல்லு. சோ பியூட்டிஃபுல்னாக்கா அட்ஜெக்டிவ். பியூட்டிஃபுல்லினா அட்வர்ப். பியூட்டி அப்படின்னாக்கா நவுன். இப்ப பாருங்க, தே பியூட்டிஃபை. அவர்கள் அழகுபடுத்துகிறார்கள். அந்த இடத்தை அழகுபடுத்துகிறாங்க. ஆகா, என்னவா இருக்கும் அது. சோ இததான் நான் வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல தெளிவா பேச போறோம். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல we will teach during the next class. during the periodனா அந்த நேரம், அந்த டைம். எதுக்கீங்க இந்த மூணு வார்த்தை இன்னைக்கு கத்துக்கிட்டது. during period time. இப்ப போடவா? I will teach. நோட் பண்ணிக்கீங்க. during next class. யார் தமிழ்ல சொல்லுவாங்க? நான் அடுத்த வகுப்பு. அடுத்த வகுப்பு இல்லையா? அடுத்த கிளாஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நான் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு I will teach you போடவா? யூ போடுறவா? I will teach you. கற்பிப்பேன். நமக்கு டூரிங் தெரியும், நெக்ஸ்ட் தெரியும், கிளாஸ் தெரியும், யூ தெரியும், டீச் தெரியும், பில்லுன்னா என்னன்னு தெரியும். வாவ், எவ்வளவு சூப்பரா வந்துச்சு. பில்லு போடலாமா? ஃபியூச்சர். இவ்வளவுதான்ப்பா. நீ ஒரு 10 கிளாஸ் அட்டன் பண்ணா இந்த வார்த்தையெல்லாம் இந்த 500 வார்த்தையும் வந்துடும். அவ்வளவுதான். அப்படியே சும்மா கிராமர் போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் சும்மா டென்சஸ் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொல்லணும்னா முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பாரு. இன்னைக்கு 100 டச் பண்ற பாரு. இந்த இடம் மட்டுமே நீங்க தமிழ்ல கொண்டு வந்துருவீங்களா? அருமையா கொண்டு வந்துருவீங்களா? நீ ஒரு வாட்டி பண்ணிட்டா போதும். நீ போய் ரெஃபர் பண்ணி சொல்லி பாத்தீங்கன்னா போதும். உட்கார்ந்து. எஸ், உட்கார்ந்து. இது என்ன? இது ஒரு வார்த்தை இல்ல. சிட், சாட், சாட், சிட்டிங், சிட்ஸ், அப்புறம் நவுன், இந்த மாதிரி வேர்ப் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு. இப்ப செவரல் சொன்னோமா, மெனி சொன்னோமா. இப்ப வந்து செவரல் ஏகப்பட்ட. சோ மெனி நேத்து போட்டோமா? many times. So many times.
சோ இப்பதான் ஹியூஜ், நிறைய பெருசு, ஹியூஜ் அமௌண்ட். மிகப்பெரிய. சோ இந்த வார்த்தைகள்லாம் அப்படியே அந்த ஃபேமிலி ஆஃப் த வேர்ட்ஸ், ஃபேமிலி அது ஒரே குடும்பமான வார்த்தைகள், அப்படியே அப்பப்ப அப்படியே தெரிஞ்சுக்கணும். எஸ் நம்பிக்கை இருக்கா? அடிச்சிடலாமா? பின்னி பெடல் எடுத்துடலாமா? ஒரு 5 பேராவது நல்லா வந்துருவாங்க அந்த தடவை. இந்த பொம்பளை புள்ள, இந்த அவன் அதாவது புரியுது சொல்ல மாட்டேங்கிறானோ, அப்படியே உட்காந்துருவானோ மண்ணு இந்த மாதிரி யாருக்கு ஒரு 10 கிளாஸ் திருப்பி 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 அவங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் கொடுத்து பண்ணிட்டு வர வச்சிடணும். அவங்க ஒரு வாட்டி வீட்டுல போய் பார்த்தாங்கன்னா, இல்ல வகுப்புல இன்னொரு வகுப்புல ஒரு வாட்டி பார்த்தாங்கன்னா சொன்னா கனெக்ட் ஆயிடும். சோ ஒரு ரிவிஷனுக்கு எப்படி இருக்கு, 4 வாட்டி ரிவைஸ் பண்ணா வீட்டுல போய் பார்ப்பான், சரவணா ஏதோ பார்ப்பான், 3 பேர் பார்ப்பான், அவ்வளவுதான். மீதி எதுவுமே பார்க்காது வீட்டுல. ரிவைஸ் ஏமாற்றுவாங்க. நீங்க ரிவைஸ் பண்ணிட்டாலே முடிஞ்சது. இந்த ரிவைஸ் தான் ரிவிஷனா மாறுது. ரிவிஷன். இப்ப பாருங்க, ஐ ரிவைஸ் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நல்லா பாத்துக்கங்க, இதை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு. இந்த பாருங்க வேர்பு, இது வினைச்சொல். இது பாருங்க இது வினைச்சொல். அந்த போல்ட் அடிக்கிறேன், கரெக்டா ரிவைஸ் பண்றப்ப உங்களுக்கு தெரியணும். நான் இப்ப பாருங்க ஐ டூன்னு போட்டுட்டு ஒரு வேர்பை தள்ளிட்டு அப்படியே ஆப்ஜெக்டா போடுறேன். ஐ டூ ரிவிஷன் எவ்ரிடே. அப்படியே நவுனா மாறிச்சு பாத்தீங்களா? நோட் பண்ணிக்கிங்க இது என்னங்கிறது. ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள். லோகேஷ் எக்ஸாம்பிள் தமிழ்ல எடுத்துக்காட்டு உதாரணம் அருமையா வரணும். நாளைக்கு அப்படியே தமிழ் படுத்தி கொண்டு வரணும். எடுத்துக்காட்டு உதாரணம் எக்ஸாம்பிள். சோ இப்ப அப்படி போடுறப்ப ஒரு இதை மட்டும் போட்டுட்டு எக்ஸாம்பிள்ஸ், எடுத்துக்காட்டுகள், உதாரணங்கள், அப்படியே ஒரு எஸ் போட்டு விட்டுருக்கு. அது பிரமாதமா பண்ணிக்கலாம். பிரமாதம் தான் எக்ஸலண்ட் இல்ல, அருமை சொல்லுவோம். அருமைதான், பிரமாதம், ஃபேண்டாஸ்டிக். அது எக்ஸலண்ட் தான். எத்தனை வார்த்தை பாருங்க, ஃபேண்டாஸ்டிக், எக்ஸலண்ட், ஃபேண்டாஸ்டிக். எனக்கு இதெல்லாம் படிச்சு காட்டணும். இப்ப சரவணன், லோகேஷ் இல்லாம ஒருத்தவங்களும் ஒவ்வொரு நாள் புது புது ஆளுங்க வந்து படிச்சு காட்டணும். எல்லாரும் செஞ்சிடணும். இங்க உள்ள யாருமே இதுல உள்ள ஒரு ஆள் கூட செய்யாம விட்டுறக்கூடாது. இதுல உள்ள எல்லாரும் செய்யணும். ஆல் செய்யணும். டூ பாருங்க, நம்ம முன்னாடியே பேசுற வார்த்தை முன்னாடி பிஃபோர் பேசுன சே வார்த்தைகள் தான் வேர்ட்ஸ். இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம பேசுறதுக்குரிய எல்லாத்தையுமே நம்ம இங்க வந்து எழுதிட்டோம். இனிமே நம்ம பேச வேண்டியதுதான் பாக்கி. இதுதான் பெண்டிங்னு சொல்லுவாங்க. பெண்டிங் பாக்கி. நீங்க இனிமே பேசுறதுதான் பாக்கி. இப்ப 2 கிளாஸ்ல எவ்வளவு கவர் வந்துருச்சா? எவ்வளவு கவர் பண்ணி பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். சரவணன், ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு ஆச்சரியம், ரைட்? அவ்வளவு so much surprise, இவ்வளவா 2 நாள்ல இவ்வளவு கத்துக்கலாமா? 2 நாள்ல just 2 days. அப்படியே எனக்கு தமிழ் படுத்தி கொடுக்கணும். 2 நாள்ல 2 daysல சிம்பிளா எல்லாரும் தெரியும். 2 நாள்னு தெரியும். just 2 daysல 2 நாள்ல என்ன ஒரு அற்புதம் பாருங்க. என்ன ஒரு அற்புதம் மேஜிக். என்ன ஒரு அற்புதம் பாத்தீங்களா?
வாட் அ மேஜிக், வாட் அ மேஜிக். பாருங்க இப்படி ஆச்சரியப்படி போறாங்க, ஆச்சரியம், வாட் அ மேஜிக். 2 நாள்ல இவ்வளவு கத்துக்கலாமா? எஸ், யூ கேன் லேர்ன். You can learn so much in 2 days. இதுக்கு யாராவது தமிழ்ல சொல்லுங்க. எல்லா வார்த்தையும் நம்ம பார்த்திருக்கோம். யார் தமிழ்ல சொல்றா? அப்படியே வந்து மைக்கு முன்னாடி வந்து அழகா சொல்லணும். யூ கேன் லேர்ன் சோ மச் இன் 2 days. அழகா கோர்வையா முழு வாக்கியமா சொல்லணும். சொல்லுங்க, வாக்கியம் சொல்லு, அப்படியே கேக்குறாங்க. நான் 2 நாட்களில் எவ்வளவு சொல்லு. நீ கற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வாட்டி, யூ கேன் லேர்ன் சோ மச் இன் 2 days. நான் 2 நாட்களில் எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியும். கரெக்டா ஒர்க் அவுட் ஆகல. நிறைய நல்லா சொல்லிருக்கீங்க. புரியும். சொல்லு. You can learn. சரிங்களா? உன்னால முடியும். உன்னால கத்துக்க முடியும். So much in 2 days. உன்னால 2 நாள்ல எவ்வளவோ கத்துக்கலாம். 2 நாள்ல உன்னால நிறைய கத்துக்க முடியும். அததான் இப்ப நம்ம காட்டியிருக்கோம். அததான் இப்ப காட்டியிருக்கோம். இதுதான் காட்டியிருக்கோம். 2 நாள் உள்ளதை அப்படியே இங்க காட்டியிருக்கோம். அப்படியே இங்க காட்டியிருக்கோம். இதுதான் அடிக்கடி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க கேட்க போறீங்க. டெமான்ஸ்ட்ரேட், டெமான்ஸ்ட்ரேஷன், டெமான்ஸ்ட்ரேட். டைம் ஆகலையா? இப்ப இது திருப்தியா இருக்கா உங்களுக்கு? திருப்தியா இருக்கா? அந்த அது வந்துருவாங்கடா. 2 நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் வந்துடும். சாட்டிஸ்ஃபை. உனக்கு டைம் ஆகலையா தம்பி? அதான் கரெக்டா அதான் 10 o'clock. டைம் ஆகுதா? டைம் ஆகுது. இப்ப பாருங்க, டைம்ங்கிற வார்த்தை பார்த்தோம். இப்ப பாருங்க, லேட் ஆகுதா? இந்த மாதிரி வார்த்தை, இட் இஸ் கெட்டிங் லேட். இருக்கிறது லேட் அப்படின்னா லேட் ஆகுதா? டைம் ஆகுதா? லேட் ஆயிட்டு இருக்கா? நீ சொல்லி லேட் பண்ணானடா. லேட் ஆயிட்டு இருக்கா? கெட்டிங்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. நம்ம அடுத்த ஒவ்வொரு வகுப்புலையும் ஏதோ ஒரு வகையில டச் பண்ண போறோம். இந்த கெட்டுங்கிற வார்த்தையை நம்ம டச் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிஸ்ல தினப்படி படி 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 தினப்படி டெய்லி பேசிஸ்ல டச் பண்ண போறோம். நான் எல்லா வார்த்தையுமே ஞாபகம் வச்சுக்கோ. எந்த கிளாஸ்ல என்ன வார்த்தை நடத்துறேன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வைக்கிறப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு பாயிண்ட்ல எல்லா வார்த்தையுமே நம்ம எழுதிருப்போம், படிச்சிருப்போம், கேட்டிருப்போம், பேசியிருப்போம். ஒரு பாயிண்ட்ல, புரியுதா? பாயிண்ட்டுக்கு அந்த ஒரு இடத்துலங்கிற ஒரு மீனிங். பாயிண்ட் தான் ஸ்டேஜ். போட்டலாமா? ஒரு ஸ்டேஜ்ல தான், ஒரு பாயிண்ட்ல, ஒரு ஸ்டேஜ்ல சூப்பர். நிறைய கொடுத்துட்டேன். நீங்க ஒரு நல்ல டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடுத்த வகுப்பு எப்பன்னு நீங்க பார்த்துட்டு எனக்கு அடுத்த வகுப்பு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பேசுறப்ப ஜாலியா போய் பேசிட்டே போனோம். அந்த 1 hourல அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் நீங்க தமிழ்ல எனக்கு கொண்டு வரணும். ஏன்னா தமிழ்லயும் நான் இந்த வீடியோல சொல்றேன். தமிழ்லயும் சொல்றேன், இங்கிலீஷ்லயும் சொல்றேன். இந்த வீடியோ நீங்க சும்மா சிம்பிளா ரன் பண்ணாலே நோட்ஸ் எடுத்துடலாம். நோட்ஸ் குறிப்பு எடுக்கலாம். டேக் ரன் பண்ணாலே, இத ஓட விட்டாலே, வீடியோவை ஓட விட்டாலே, பாத்தீங்களா என்ன மாதிரி வந்து கொட்டுது? பாத்தீங்களா? கொட்டுது. யாரு சொல்ல முடியும்? கொட்டுது. யாரு சொல்ல முடியும்? கொட்டுது.
வர மாட்டேங்குது. ஏன்பா? Pour. Pour water to the plants. ரொம்ப இது மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப அடிப்படையான வார்த்தைகள் தான். ரொம்ப அடிப்படையான வார்த்தைகள் தான். பேசிக். ரொம்ப அடிப்படையான வார்த்தைகள் தான். நீங்க ஈஸியா இன்னொரு 10 கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, எல்லாமே முடிச்சிடும். ஆனா 10 கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியும் அந்தந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு வந்துருங்க. சூப்பரா கலக்கிடலாம். நீங்க இப்ப பாருங்க, கலக்கிடலாம். இதுக்கு பேரு மார்வல்மாங்க. கலக்கிட்டான், பிரம்மாண்டப்படுத்திட்டான். மார்வல் மார்வலஸ் சொல்லுவாங்கல்ல, மார்வலஸ். கலக்கிட்டான், மார்வலஸ். இப்படி போடணும். நீங்க மார்வலஸ் போட்டாலும் ஃபேண்டாஸ்டிக், மார்வலஸ். போதுமா? சஃபிஷியன்டா? எனஃபா? போதுமா இன்னைக்கு? இப்ப பாருங்க, பேசுறதெல்லாம் இங்கிலீஷ்ல வருது பாத்தீங்களா? ஏங்கப்பா. சோ அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இப்ப பில் மீட்ட போடவா? தைரியமா சூப்பர். Thank you very much. I will see you in the next class. Okay. இது நான் இப்ப அனுப்பி விடுறேன் சங்கரி. நான் இந்த எக்ஸல் இப்ப அனுப்பி விடுறேன். அனுப்பிவிடு. எனக்கு அனுப்புனாலும் டயம் இருக்க மாட்டேங்குதுடா. எனக்கு அனுப்புனாலும் டயம் இருக்க மாட்டேங்குது. புரியுது. அது சாட்டர்டே சண்டேல தான் பண்ணணும். அதான் பாக்க கொஞ்ச நேரம் அந்த நல்லா படிக்கிற பிள்ளைங்களை மட்டுமாவது உட்கார வச்சு ஒரு 1/2 hour. எல்லாருமே நல்லா படிக்க போறாங்க. எல்லாருமே நல்லா படிக்க போறாங்க. சரி பாப்போம். நான் இப்ப அனுப்பி விடுறேன். சரி. இந்த 4 வாட்டி திருப்பி அவங்கள ஹேமர் பண்ண வந்துரும். Thank you all very much. Thank you.